ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுலயே சீட் எட்ஜ்ல உட்காந்து பார்த்துருப்போம் இல்லையா? அந்த மாரி கிரைம் த்ரில்லர்ஸ் மூவிஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது அஞ்சம் பத்திரா. இந்த படத்தோட கதை என்னன்னா, அடுத்தடுத்து கொல்லப்படுகின்ற போலீஸார், அவங்க பக்கத்துல இருக்க நீதி தேவதையோட பொம்மைகள். கொலைகள்லாம் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு அந்த சஸ்பெக்ட்டை நெருங்கும்போது, அந்த சஸ்பெக்ட்டும் அவனோட ஃப்ரெண்டு 2 பேரும் மாத்தி மாத்தி சுட்டுட்டு அவங்களும் இறந்து போயிருப்பாங்க. பொம்மைய மேக் பண்ணி குடுத்தவங்கள நெருங்கி நம்ம ஹீரோ கொஸ்டின் பண்ணும்போது, அங்கேயும் அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்ருக்குது. அந்த பொம்மையெல்லாம் செஞ்சு குடுத்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு, அந்த சீரியல் கில்லர் அந்த பொம்மைய செஞ்சு குடுத்தவரோட கண்ணு 2யும் குருடாக்கியிருக்கான். இப்போ ஃபைனலா எந்த ஒரு க்ளூவும் இல்லாம எப்படி அந்த சீரியல் கில்லர கண்டுபிடிச்சாரு? அந்த சீரியல் கில்லர் இவ்ளோ கொலைகள் பண்றதுக்கு என்ன காரணம்? அப்படிங்கிறத மிக மிக சுவாரஸ்யமா சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஒர்த்தபுளான மூவி இந்த அஞ்சாம் பத்திரா. தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது. கண்டிப்பா மறக்காம பாருங்க. மோஸ்ட் வாட்சபிள் மூவி. அடுத்ததா நம்ம பார்க்குற படம் எல்லாம் அவன் செயல். இந்த படத்தோட கதை என்னன்னா, மெடிக்கல் காலேஜில படிக்கிற 8 பொண்ணுங்க சேர்ந்து ஒரு பொண்ண ராகிங் பண்ணி கொன்னுருக்காங்க. அந்த 8 பொண்ணுங்களும் ரொம்பவே வசதியானவங்க. அதனால அந்த கேஸ்லேருந்து எப்படி வெளில வரலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அவங்க பேரண்ட்ஸ் போறாங்க. எவ்வளோ செலவானாலும் என் பொண்ணுங்கள காப்பாத்தி குடுத்துருங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோவும் ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கேஸ் எடுத்து நடத்துறாரு. அந்த கொலை செய்யப்பட்ட மாணவி சிந்தாமணி, அவங்கள ஒரிஜினலாவே அந்த பொண்ணுங்க தான் கொன்னாங்களா? இல்ல வேற யாரும் கொன்னாங்களா? அவங்கள எப்படி ஹீரோ பழி வாங்குனாரு அப்படிங்கிறது இந்த படத்தோட மீதி கதை. இதில வடிவேலு காமெடி செம்ம சூப்பரா இருக்கும். படம் ஒர்த்தபிள். கண்டிப்பா பாருங்க. எல்லாம் அவன் செயல். அடுத்ததா நம்ம பார்க்குற படம் மன்மதன். இதில சிம்பு டபுள் ஆக்டிங்கில நடிச்சிருப்பாரு. இது ரொமான்ஸ் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட கதை என்னன்னா, தம்பி சிம்பு ரொம்ப இன்னசென்ட். அவர் ஒரு பொண்ண லவ் பண்றாரு. அந்த பொண்ணு அவர ஏமாத்திருது. அதனால அவர் சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாரு. இத பார்த்த அண்ணன் சிம்பு லவ் பண்ணி பசங்கள ஏமாத்துற பொண்ணுங்கள மட்டும் தேடி தேடி கண்டுபிடிச்சு ஒவ்வொருத்தரையா கொலை பண்றாரு. இதுதான் அந்த படத்தோட கதை. இதில ஜோதிகா, சிம்பு, கவுண்டமணி ஆக்டிங் சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போற படம் ராட்சசன். இந்த படத்தோட கதை என்னன்னா, அடுத்தடுத்து காணாம போற ஸ்கூல் பிள்ளைங்க. அதுக்கப்புறம் 3 டேஸ்க்கு அப்புறம் அவங்க பொணமா கிடைக்கிறாங்க. அந்த பொண்ணுங்க காணாம போகும்போது அவங்க வீட்டு வாசல்ல ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. கடைசியா காணாம போன பொண்ணு அவங்க ஸ்கூல்ல வேலை செய்ற ஒரு டீச்சர் வீட்டுக்கு தான் போயிருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறார் நம்ம ஹீரோ. அங்க போய் அவர புடிச்சு அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும்போது அவர் நான் இல்லன்னு சொல்றாரு. அவர் தப்பிக்க ட்ரை பண்றதுனால நம்ம ஹீரோ அவர ஷூட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவோட அக்கா பொண்ணு காணாம போகுது. எல்லா பக்கமும் தேடி பார்த்து அந்த பொண்ணு கிடைக்கல. 3 டேஸ்க்கு அப்புறம் அந்த பொண்ணும் பாடியா தான் கிடைக்கிறாங்க. இறந்து போன அந்த 5 பிள்ளைங்களுக்கு உள்ள ஒற்றுமை என்னன்னு தேடி பார்க்கும்போது, அதில அவங்க ஸ்கூல்லலாம் மேஜிக் ஷோ நடந்திருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த மேஜிக் லேடிய கண்டுபிடிச்சாங்களா? அவங்கள எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க? அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை. சீட் எட்ஜில உட்காந்து பார்த்த படங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான படம். ராட்சசன் கண்டிப்பா பாருங்க. அடுத்ததா நம்ம பார்க்குற படம் போர் தொழில். இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோ அப்பதான் புதுசா ஜாயின் பண்ற ஒரு போலீஸார். அவங்க கையில மிகப்பெரிய கேஸே போய் சேருது. அடுத்தடுத்து சிட்டில ஒவ்வொரு பொண்ணுங்களா கொலை செய்யப்படுறாங்க. சரத் பாபு தான் கில்லர்ன்னு சொல்லி அவர பிடிப்பாங்க. ஆனா, அவரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அத நிறுத்திட்டதாகவும், அதுக்கப்புறம் இதுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லன்னு சொல்லிட்டு, அவர சூசைட் பண்ணி கேஸ் வெடிக்க வச்சு இறந்துருவாரு. சரத் பாபு வீட்டு உள்ள ஹீரோ மாட்டிட்டு சரத் பாபு உள்ள என்ட்ரி ஆகும்போது இருக்கிற நடக்கிற அந்த சீன் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரிஜினலா சீரியல் கில்லர் அப்ப யாரு? எதுக்காக அவன் கொலை செய்றான்? அப்படிங்கிறது இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட எண்டிங்கில ஹீரோயினும் அவன்கிட்ட மாட்டிக்கிறா. அவங்கள காப்பாத்துனாரா ஹீரோ? இல்லையா? அப்படிங்கிறது இந்த படத்தோட மீதி கதை. கண்டிப்பா இந்த படத்த பாருங்க. மஸ்ட் வாட்சபிள் மூவி போர் தொழில். அடுத்தது நம்ம பார்க்குற படம் இமைக்கா நொடிகள். நயன்தாரா போலீஸ் அதிகாரியா நடிச்சிருக்காங்க. சிட்டில இருக்கிற பெரிய பணக்காரர்களோட பசங்க காணாம போறாங்க. பணம் டிமாண்ட் பண்றாங்க. அந்த டிமாண்டையும் எடுத்துட்டு நயன்தாரா போகும்போது, அந்த பசங்கள கொன்னு ஒரு சூட்கேஸ்ல வச்சு, அத கொன்னவங்க பேரு ருத்ரான்னு சொல்லி சீல் பண்றாங்க. ஆல்ரெடி கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடி இதே ருத்ரா 4 கொலை பண்ணியிருக்கிறதாகவும், அதோட தொடர் கொலை சம்பவம் தான் இப்பயும் அரங்கேறிட்டு இருக்கிறதாவும் மேனிபுலேட் பண்ணுவாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நயன்தாராவுக்கு என்ன நடந்துச்சு? எதனால அந்த 4 கொலை நடந்தது? அப்படிங்கிறத ஒரு ஃப்ளாஷ்பேக் மூலமா சொல்லுவாங்க. ரீசெண்டா பண்ணிட்டுருக்கிற அந்த கொலை பண்றது யாரு? அப்படிங்கிறத நயன்தாரா கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறது இந்த படத்தோட மீதி கதை. படம் சுவாரஸ்யமா இருக்கும். இமைக்கா நொடிகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.